ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பஞ்சபூதங்களை உங்கள் கட்டுப்பாட்டில் எப்படி வச்சுக்கிறது? ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பஞ்சபூதங்களை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, அதுதான் நம்மளை கட்டுப்படுத்துது, அதனாலேயே பஞ்சபூதங்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. உண்மையில் பஞ்சபூதத்தை கடவுளாக வழிபடுறது தான் உண்மையிலே பூத வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுறது. கரெக்டாக சொல்லணுன்னா விக்கிரக வழிபாடுன்றது அதுதான் இல்லையா? விக்கிரகன்றது ஒரு மனிதனுடைய உடலுடைய சிலை, அவனுடைய நினைவார்த்தமாக. அந்த மனித உடல் பஞ்சபூதத்தினால் உருவானது. ஸோ விக்கிரக வழிபாடு தான் பூத வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த பூதன்ற வார்த்தையை தான் அவங்க சாத்தான் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பூதம்னா சாத்தான்னு ஒரு அர்த்தம் வருது இல்லையா? இது உண்மையில் பஞ்ச தத்துவத்தை குறிக்கிற விஷயம். ஆனால் அந்த பஞ்சபூதம் கடவுளா அப்படின்னா, அதை கடவுள் நினைக்கிறதுக்கு காரணம் அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு நாம் நம்புறது தான். ஆனால் உண்மையில் அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லையா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக அது நம் கட்டுப்பாட்டில் இப்போதைக்கு இல்லைன்றது உண்மைதான். ஆனால் நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். இதைத்தான் பைபிளில் இயேசு கிறிஸ்து கூட, நீ கடுகளவு நம்பிக்கையோடு அந்த மலையை பார்த்து பெயர்த்து கடலில் விழு அப்படின்னு நீ சொன்னா அது போய் விழுந்துடும் அப்படின்னு சொல்லுவார். இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய இடங்களில் அவர் பயங்கரமான சூறாவளி காற்று அடிக்கும் கடலில் போயிட்டு இருக்கும்போது. உடனே காற்றே அமைதியாகுன்னு அவர் மிரட்டுவர், அப்படியே அது அமைதியாகிடும். ஸோ அப்படின்னா நிஜமாகவே அதே மாதிரி கத்தனா அமைதியாகுமா? நிஜமாகவே அதே மாதிரி மலையை போய் விழுன்னு சொன்னால் விழுமா அப்படின்னா சத்தியமாக விழாது, சத்தியமாக அது அமைதியாகாது. அதாவது பைபிளில் சொல்கிற மாதிரி, இயேசு சொல்கிற மாதிரி பண்ணால் முடியாது. ஆனால் அது கண்டிப்பாக முடியுமா அப்படின்னா முடியும். அதுதான் நம்ம சொல்கிறது. மனிதர்கள் எழுதிய வேதத்தில் பாதி உண்மை இருக்கும், பாதி பொய் இருக்கும். அதாவது அந்த உண்மை இருக்கும், அந்த உண்மையை எப்படி அடையிறதுன்றது இருக்காது. ஏன்னா கொஞ்சம் நம்பிக்கையோடு ஒன்று சொன்னாலே நடக்கும்னா, நிறைய பேர் இன்னொருத்தர் நாசமாக போகணுன்னு கொஞ்சம் நம்பிக்கையில் முழு நம்பிக்கையோடு நினைக்கிறானுங்க 24 மணி நேரமும். ஆனால் அப்படி நடக்கிறது கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக நினைக்கிறவனே இன்னும் நாசமாக போயிட்டு இருப்பான். ஸோ அப்போ பஞ்ச தத்துவத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஏன் கட்டுப்படுத்தணும் அதை யோசிக்கணும் இல்லையா? பஞ்ச தத்துவத்தை ஆக்ரோஷமாக்கி உலகத்தை அழிக்க போகிறீங்களா? அது நீங்கள் பண்ண தேவையில்ல, அது தானாகவே பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொன்று பண்ணலாம், அதை அமைதிப்படுத்தலாம் இல்லையா? ஸோ அதுக்காக பஞ்ச தத்துவத்தை நம்ம கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வர வேண்டியது முக்கியமானதாக இருக்குது. ஸோ கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா, கடவுள் சொல்கிறார் கண்டிப்பாக முடியும். ஆனால் அது எப்படி முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்ம கட்டுப்பாட்டில் பஞ்ச தத்துவம் ஓரளவுக்கு இருக்குது. அந்த ஓரளவுன்னு சொல்கிறது உங்கள் உடம்பு சொல்கிறது. உங்கள் உடம்பு பஞ்ச தத்துவத்தினால் ஆனது தானே. ஸோ அந்த பஞ்ச தத்துவம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டென்ஷன் ஆனால் உங்கள் பஞ்ச தத்துவம் அப்படியே கொந்தளிக்குது இல்லையா? பிளட் ப்ரெஷர் ஏறுது, ஹார்ட் அட்டாக் வருது, எல்லாம் வருது. உங்கள் மனதை அமைதிப்படுத்துகிறீங்க, சந்தோஷமாக வச்சுக்கிறீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வராது அப்படின்ட்டு இப்போ நிறைய டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. 90%, 95% பிளாக் இருந்தால் கூட போயிடும்ன்றாங்க. ஸோ அப்போ அந்த பஞ்ச தத்துவத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியுது. ஆனால் எல்லாராலையும் கட்டுப்படுத்த முடியுமா? இது உண்மைன்னு தெரியுது, சயின்ஸே சொல்லுது, டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் முடியுமா எல்லாராலையும்? இல்லையா? கோபப்பட்டால் ப்ரெஷர் ஏறும், அது எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் கோபப்படுறாங்க. பட் அமைதியாக இருந்தால், சந்தோஷமாக இருந்தால் ப்ரெஷர் வராது, ஹார்ட் அட்டாக் வராதுன்னு தெரியுது. ஆனால் ஹார்ட் அட்டாக் வருதே, ஏன் இவ்வளோ ஈஸியான விஷயம் தெரிஞ்சு வருது? ஏன்னா எல்லாராலையும் அமைதியாக இருக்க முடியல. ஏன் அமைதியாக இருக்க முடியல அப்படின்னா, சுற்றி இருக்கிற எல்லாமே அமைதியாக இருந்தால் அவன் அமைதியாக இருப்பான். எல்லோரும் அதானே சொல்லுவாங்க, நான் ரொம்ப அமைதியானவன் தான், ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற இவங்க தான் டென்ஷன் படுத்துகிறாங்க, எனக்கு கீழே வேலை பார்க்குற இவன் தான் டென்ஷன் படுத்துகிறான், அதனால தான் நான் அமைதியாக இருக்கிறேன், இவன் மட்டும் இல்லைன்னா நான் அமைதியாக இருப்பேன் தெரியுமா, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் அல்லது வெளிச்சூழ்நிலை
அவங்க அமைதியை கெடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னா அது உண்மைதான். ஸோ அப்போ எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னா, பி அன் அப்சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளியிலிருந்து பாருங்கள், உள்ளேருந்து பார்க்காதீங்க, நீங்களாக பார்க்காதீங்க, மூணாவது மனிதனாக பாருங்கள். 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, அந்த 2 பேருக்கும் உங்களுக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பஸ்ஸில் போகிறீங்க, ஃப்ரண்ட் சீட்டில் 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கம்முன்னு பார்த்துட்ருப்பீங்க. இதனால் உங்களுக்கு ப்ரெஷர் ஏறாது. ஆனால் அந்த 2 பேரில் ஒருத்தர் உங்கள் மனைவியாக இருக்கிறாங்க, உங்கள் கணவனா குழந்தையாக இருக்கிறாங்கன்னா உங்கள் ப்ரெஷர் எங்கேயோ போயிடும். பார்த்த உடனே ப்ரெஷர் ஏறிடும். அது இல்லாமல் கம்முன்னும் இருக்க மாட்டீங்க, நீங்களும் போய் அந்த சண்டையில் பங்கு எடுப்பீங்க, இன்னும் பயங்கரமாக ப்ரெஷர் ஏறும். அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், எதுவுமே என்னது இல்லை உங்கள் உடல் உட்படன்றார். உங்கள் உடம்பே உங்களது இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க, அப்போ விலகி இருப்பீங்க. அப்போ நீங்கள் யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அழியக்கூடிய உடம்பு நான் கிடையாது, இதை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா, அதாவது உயிர் தான் நான். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கணும் தான் அங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாவுடைய அப்பா தான் கடவுள். அவர் மேலே செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவத்தந்தையை சதா நினைவு பண்ணிக்கிட்டு இருங்க, அங்கே வந்து நினைவு பண்ணுங்கன்றார் இல்லையா. ஆத்மா பூர்வ மத்தியில் ஜொலிக்குது, அந்த ஆத்மா உடலை விட்டு மேலே போய் சிவபெருமானோடு, அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவரே. ஸோ அவர் இருக்கிற இடத்தில் போய் நான் அவரை சந்திக்கிறேன் மனதால். அப்போ உங்கள் மனம் எங்கே இருக்குதோ அங்கே தான் நீங்கள் இருப்பீங்க இல்லையா. நேற்று உங்களை ஒருத்தன் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திருந்த இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறீங்க வேறு இடத்துல இருந்து. இப்போ இடமும் வேறு, நேரமும் வேறு. ஆனால் இப்போ நீங்கள் அதை நினைத்தாலும் நேற்று பட்ட அதே டென்ஷன் இப்போவும் உங்களுக்கு ஆகுது. அதே மாதிரி தான் நீங்கள் கடவுள் இருக்கக்கூடிய இடத்தில், அந்த அமைதியான இடத்தில் அமைதியாக வெறும் ஆத்மாவாக போகிறீங்க. உடலோ உடல் சார்ந்த எதுவுமே ஞாபகம் இல்லை. இந்த உடல் யாருக்கு பிறந்தது, இந்த உடல் ஆணா பெண்ணா, இப்போ என்ன படிச்சு இருக்குது, சுற்றி என்ன பிரச்சனை, எல்லாத்தையும் மறந்து வெறும் ஆத்மா மேலே போகுது. அமைதியான இடம், செம்பொன் நிறமான ஒளி உலகம். அங்கே அமைதியே உருவான அமைதி கடலான சிவத்தந்தை இருக்கிறார். எதிர நான் இருக்கிறேன், அவரை மாதிரியே அமைதியாகிட்டு இருக்கிறேன். இந்த உணர்வில் நீங்கள் இருக்கும் பொழுது தானாகவே கீழே இருக்கிற உங்கள் உடம்பு அப்படி ஒரு அமைதியாகும். எல்லா பிரச்சனையும் அப்படியே க்யூர் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள் மனம் அமைதியாகுது. அந்த மனம் ஆத்மாவில் தான் இருக்குது. கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி உயிர், அதுக்குள்ளே தான் மனம் புத்தி இருக்குது. அதுக்குள்ளே தான் உங்களுடைய கடந்த கால எண்ணங்கள்லாம் பதிவாகி இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் இறைவனிடம் சென்று அவரை அனைத்தையும் மறந்து நினைக்கிற காரணத்தினால இந்த கடந்த கால தேவையற்ற பதிவுகள் எல்லாம் அழிக்கப்படும் இல்லையா. உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை தூண்டக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் அழிக்கப்படும், மறக்கப்படும். அப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னா அமைதி தான் இருக்கும். ஆத்மாவுடைய உண்மையான குணமே அமைதி தான். இப்போ என்ன ஆகுது? உங்களுடைய மனம் அமைதியாகுது. அதனால் உங்களுடைய உடல், உங்கள் பஞ்ச தத்துவமும் அமைதிப்படுத்துகிறீங்க. இது நீங்கள் தனியாக இருக்கும்போது பண்ணலாம். இப்போ எதிர ஒருத்தர் சண்டை போட்டுன்னு இருக்கார் உங்கள் வீட்டிலையோ ஆஃபீஸ்லேயோ. இப்போ என்ன பண்ணுவீங்க? எதிர அவர் இருக்கிறாரு, அவரை உங்களால் எதுவும் பண்ண முடியாது. எதிர நீங்கள் இருந்து தான் ஆகணும் இல்லையா. மேலதிகாரி திட்டினார்னா நீங்கள் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கும்போது ஓடிட முடியாது, எதிர தான் இருந்தாகணும். அப்போ நீங்கள் தனியாகவே இறைவன்கிட்ட அந்த போகிற பயிற்சி பக்காவாச்சுன்னா அவர் எதிர திட்டிகிட்டு இருக்கும்போது கூட புத்தினால் நீங்கள் மேலே போக முடியும். நீங்கள் மேலே போய் அமைதியாக உடல்ன்றதையே மறந்து வெறும் ஆத்மான்ற உணர்வில் இருக்கும் பொழுது இந்த அதிகாரி திட்டுறது உங்கள் காதில் விழாது. அடுத்தது, நீங்கள் இறைவனோடு இருக்கும்போது கிடைக்கிற அந்த அமைதியை உங்கள் உடல் அனுபவம் செய்யும். இப்போ என்ன ஆகுது? இப்போவும் நீங்கள் அமைதியாகிறீங்க. அடுத்தது, இந்த அமைதியின் அதிர்வலை உங்களை சுற்றி பரவ ஆரம்பிக்கும். அப்போ அந்த மேலதிகாரி, உங்களை திட்டுற மேலதிகாரி, அவரை அறியாமல் அந்த அமைதியின் அதிர்வலைகளினால் அவர் சூழப்பட்ட காரணத்தினால ரொம்ப சீக்கிரமாக அவர் அமைதியாவார். அவருக்கே ஆச்சரியமாக இருக்கும், இந்த நேரத்துக்கு நம்ம கோபத்தில் வெடிக்கணுமே, எப்படி நம்ம அமைதியாகிறோம், ஏதோ கோயிலில் இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கே அப்படின்னு அவருக்கு தோணும். அடுத்தது,
நீங்கள் அவருக்கு பதில் சொல்லணும்ல. ஏதாவது கேட்பார் இல்லையா கோபத்தில். இப்போ ஜென்ரலாக இந்த ஞானம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, பதற்றத்தில் பேசுவாங்க இல்லையா. அவரை எதிர்த்து பேச மாட்டாங்க எல்லோரும், வேணால் யாராவது ஒருத்தர் வேணால் எதிர்த்து பேசலாம். ஸோ அப்போ இருந்தாலும் அந்த பதற்றத்தின் அதிர்வலைகள் இல்லையா, அவர் கோபத்தின் அதிர்வலையை கொடுத்து அவருடைய அமைதியையும் கெடுத்தார், சுற்றி இருக்கக்கூடிய வாயுமண்டலத்தின் அமைதியும் கெடுத்தார். இப்போ நீங்கள் பதறதுனால உங்களுடைய அமைதி, உங்கள் பஞ்ச தத்துவமான உடலின் அமைதியும் கெடுக்கிறீங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வாயுமண்டலத்தின் அமைதியையும் கெடுக்கிறீங்க. ஆனால் இந்த ஞானம் தெரிந்து இந்த பயிற்சியும் நீங்கள் பண்ணுறீங்க, இறைவன்கிட்ட போய் அந்த அமைதியிலே இருக்கும் பொழுது இவர் சொல்கிறது எல்லாம் உங்கள் காதுக்குள்ளே போகலை, ஆனால் சாரமாக ஒரு விஷயம் இருக்கும்ல, அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படியும். ஸோ அதுக்கு ஒரு பதிலை நீங்கள் கொடுப்பீங்க. எப்படி கொடுப்பீங்க தெரியுமா? ரொம்ப 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 அமைதியாக, உள்ளபூர்வமான அமைதியாக, உள்ளபூர்வமான அன்போடு கொடுப்பீங்க. ஏன்னா கடவுள்கிட்ட இருந்து நீங்கள் இப்போ பேசுகிறீங்க இல்லையா, கடவுள்கிட்ட தான் புத்தியினால் நீங்கள் அங்கேயே இருப்பீங்க. இப்போ பதில் கொடுக்கும்போது கடவுள்கிட்ட இருக்கும்போது அந்த அன்பு எப்படி இருக்குமோ அந்த அன்பில் மூழ்கி நீங்கள் பேசும் பொழுது இந்த அன்பின் அதிர்வலைகள் அவர் அப்படியே தாக்கி அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பை தூண்டும். இப்போ என்னாச்சு, உங்கள் பஞ்ச தத்துவமாகிய உங்கள் உடலை மட்டுமல்ல அவருடைய உடலையும் நீங்கள் அமைதிப்படுத்தி இருக்கிறீங்க, அதாவது கட்டுப்படுத்தி இருக்கிறீங்க, உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க பாசிட்டிவான விதத்தில். ஸோ இப்படி உங்கள் தொடர்பில் வர யாராக இருந்தாலும், அது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸு, படிக்கிற இடத்துல யாராக இருந்தாலும் உங்கள் தொடர்பில் வரணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்க, உங்கள் லெக்சரர் வேறு ஒரு பொண்ணையோ பையனையோ பயங்கர கோபமாக திட்டுறாங்க, நீங்கள் உங்கள் பிளேஸில் உட்காந்துட்ருக்கிறீங்க. இங்கே இருந்துக்கிட்டே கூட இறைவனுடைய நினைவில் இருந்து அந்த அமைதியின் அதிர்வலைகளை முழுக்க பரவ செய்து அந்த வாத்தியாருடைய ஆத்மா பூர்வ மத்தியில் இருக்கு இல்லையா, அது அமைதியாகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ நேரடியாக நீங்கள் போனீங்கன்னா அமைதியாக பேசலாம். இப்போ நீங்களாக போய் பேச முடியாது இல்லையா, ஒரு அது நல்லா இருக்காது, அதிக பிரசங்கித்தனமாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே இருந்துக்கிட்டே அந்த வாத்தியாருடைய ஆத்மாவுக்கு நீங்கள் அமைதியின் அதிர்வலைகளை அனுப்பலாம். அவர் யாரை திட்டுறாங்களோ அவங்க பதறுவாங்க இல்லையா, அந்த ஆத்மாவையும் நீங்கள் அமைதிப்படுத்தலாம். பாருங்கள், ஒரே இடத்துல இருந்துட்டு நீங்களும் அமைதி இழக்கலை. ஏன்னா வாத்தியார் சைக்கோவாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பதறுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் பதறல, அந்த வாத்தியாரையும் அமைதிப்படுத்துகிறீங்க, அவரால் பாதிக்கப்படுறவங்களே அமைதிப்படுத்துகிறீங்க, உங்கள் கிளாஸில் இருக்கிற அத்தனை பேரையும் அமைதிப்படுத்துகிறீங்க. ஏன்னா அமைதியின் அதிர்வலை உங்களை சுற்றி பரவுது. ஸோ அப்போ அந்த வாயுமண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உடலையும் அந்த பஞ்ச தத்துவத்தையும் நீங்கள் அமைதிப்படுத்துகிறீங்க. இது இல்லாமல் வாயுமண்டலம் அந்த பஞ்ச தத்துவத்தையும் நீங்கள் அமைதி தான் படுத்துகிறீங்க. சரி, இது திட்டுறது, இது இல்லாமல் மற்ற விஷயங்கள், திடீர்னு மரணம் வருது, உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர், உங்களுக்கு பிரியமானவர், அப்போ பதறுவீங்கல்ல. அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், எதுவுமே என் இது இல்லை, கடவுளை தவிர எதுவுமே என் இது இல்லை. இந்த உடலே தற்காலிகமாக இருக்குது. இப்போ இந்த உடலை பொறுத்தவர்களும் அப்படி தான். இந்த சத்தியம் எனக்கு தெரியுது, அதற்கு நான் எப்பவும் தயாராக இருக்கிறேன். எப்படி தயாராக இருக்கிறேன்? எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இறைவன் மட்டும் என்னுடையவர்னு அவருடைய நினைவில் நான் மூழ்கி இருக்கும் காரணத்தினால். அப்படி திடீரென்று எதிர்பாராத விதமாக ஒருவர் இறக்கிறார், இயற்கையாகவோ விபத்திலோ தற்கொலையிலோ எப்படியோ, அல்லது கொலையே செய்யப்பட்டால் கூட அவர் என்னுடையவர் இல்லை என்கிற உணர்வு உங்கள் மனதில் ஆழமாக பதிய வச்சிட்டிங்க பல நாள் இந்த பயிற்சி செஞ்சு அப்படின்னா நீங்கள் இறைவன்கிட்டவே இருப்பீங்க. அதே அமைதியை நீங்கள் அந்த நேரமும் அனுபவம் செய்ய முடியும். இப்போ அவர் இறந்துட்டார்னா வீட்டில் இருக்கிற எல்லோரும் பதறுவாங்கல்ல. அப்போ இந்த அமைதியின் அதிர்வலைகள் உங்கள் வீட்டை சுற்றி அப்படியே பரவ அது தானாகவே பரவும். அது இல்லாமல் நீங்களும் பரவ செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வைக்கும்போது இந்த அமைதியின் அதிர்வலைகள் உங்கள் வீட்டையே அமைதிப்படுத்தும். உங்கள் வீட்டில் துக்கப்பட்டு இருப்பவர்களின் மனதையும் அமைதிப்படுத்தும். இது உங்கள் வீட்டில் மட்டுமல்ல, பக்கத்து வீட்டில் நடந்தாலும் நீங்கள் பண்ண முடியும். உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே பக்கத்து ஊரில் நடந்தாலும் இதை பண்ண முடியும். பக்கத்து நாடு வேறு எங்கேயோ ஒரு மூலை, அமெரிக்காவில் இருக்குது, நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே
அமெரிக்காவில் ஒரு யுத்தம் வருதோ, இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் யுத்தம், உக்ரைனில் யுத்தம், அதில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பதறிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நியூஸில் பார்க்குறீங்கன்னா, இங்கே இருந்துக்கிட்டே புத்தியினால் அங்கே போய் நீங்கள் இறைவனை நினைத்து அந்த இடம் முழுவதும் அமைதிப்படுத்த முடியும். இது இல்லாமல் கர்ம கணக்குன்னு இருக்குது இல்லையா? நம்ம நிறைய பாவம் முன் ஜென்மங்களில் இந்த ஜென்மங்களில் கூட பண்ணியிருப்போம். அதற்கான தண்டனை வரும். அது மற்ற மனிதர்கள் மூலமாக பிரச்சனையாக, மேலதிகாரி மூலமாக அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமாக கூட பிரச்சனை வரும், நம்பிக்கை துரோகம் வரும், எல்லாமே வரும். அனைத்திலிருந்தும் நீங்கள் விடுபட்டு இருந்தால் அது உங்களை தாக்காது. ஏன்னா அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு இருப்பீங்க. பட் அதை மீறி நோய் வந்தால் அதுவும் வரும். அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், உடலே நான் இல்லை, ஆத்மா என்ற உணர்வில் என்னோடவே நீ பேசிக்கிட்டு இருக்கிற, பரந்தாமத்திலே இருக்கிற. அப்படின்னா அந்த உடல் என்னுடையதுன்ற உணர்வே இருக்காது. பக்கத்தில் இருக்கிறவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஆகுமா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதே விஷயம் ஒரு இயற்கை சீற்றத்தில் சிக்கிறீங்க, நிலநடுக்கம், சென்னையில் வந்த மாதிரி வெள்ளம், இதுலேயும் நீங்கள் இதுக்கு முன்னாடியே நல்லா பயிற்சி பண்ணியிருந்தால் தான் அந்த நேரம் கூட சுற்றி இருக்கிறத நினச்சி பதறாமல் இறைவனின் நினைவிலிருந்து அமைதியாக இருப்பீங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இதுவரைக்கு பஞ்ச தத்துவத்தை பாதிப்படைய செய்யலை, மாறாக அமைதி தான் படுத்திருக்கிறீங்க. இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா உதாரணத்திலும். இது இல்லாமல் வேறு ஏதாவது சுச்சுவேஷன் இருந்தால் கூட நீங்கள் அப்படி நினச்சி பார்க்கலாம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இது இல்லாமல் நீங்கள் இறைவன் நினைவில் இருக்கிறனால தானாகவே உங்களை சுற்றி அமைதியாகும் காரணத்தினால் ஆக்ரோஷமாக வந்த அந்த ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் உங்கள் கிட்ட இருக்கும்பொழுது அப்படியே அமைதியாகிடும். மகிடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். பெரும்பாலும் அந்த இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க. அந்த நேரம் வேறு எங்கேயாவது போவீங்க. அந்த மாதிரி ஆன பிறகு தான் அது வரும். அதையும் மீறி ஒருவேளை நீங்கள் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால், அது ரொம்ப ரொம்ப ரேர் தான், அப்படி இருந்தால் உங்களை சுற்றி அந்த பஞ்சதத்துவம் ஆக்ரோஷமாக இல்லாமல் ஒரு அம்மா குழந்தைக்கு தடவி கொடுக்கக்கூடிய அந்த உணர்வைத்தான் ஏற்படுத்தும். ஸோ இதுக்கு உதாரணமாக கடவுள் ஒன்று சொல்கிறாரு. கடைசி நேரத்தில் உலக அழிவின் பொழுது கோடி ரூபாய் கொடுத்தாலும் யாருக்கும் சாப்பாடு கிடைக்காது. இப்போவே நம்ம பார்த்தோம் இல்லையா, வெள்ளத்துலலாம் அந்த மாதிரி ஆனதெல்லாம் பார்த்தோம். அந்த நேரத்தில் இந்த ஞானத்தை எடுத்தவர்களுக்கு கண்டிப்பாக காஞ்ச சப்பாத்தியாவது கிடைக்கும்ன்றார். ஆனால் நீங்கள் இறைவனின் நினைவிலே இருந்து, அதை தான் யோக பலம் அப்படின்னு சொல்கிறோம். எந்த நேரமும் அமைதி, சுற்றி என்ன நடந்தாலும் அமைதியாகவே, உண்மையிலே உள்ளபூர்வமாகவே அந்த அமைதியை அனுபவம் பண்ணுற காரணத்தினால அந்த காஞ்ச சப்பாத்தி அப்போ தான் அடுப்பிலிருந்து எடுத்து அப்படியே மெருதுவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு அனுபவமாகுன்றார். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் இந்த ஞானத்தை கொடுப்பதே உலகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் கொடுக்குறார். ஏன்னா இது 5000 வருட காலச்சக்கரம். அதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். நரகத்தின் கடைசி 100 வருடத்தில், கலியுகத்தின் கடைசி 100 வருடத்தில் இருக்கிறோம். அந்த 100 வருடத்தில் 87 வருஷம் போயிடுச்சு. அப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ உலகம் அழிஞ்சு தான் ஆகணும். ஏன் அழியுதுன்னா, இது மீண்டும் சொர்க்கமாக மாறுவதற்காக. அதற்கு தான் நாம் தயாராகிறோம். நம்ம ஆத்மானு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணம், நம் பாவத்தை அழிக்கிறதன் கூடவே சொர்க்கத்தில் எல்லோரும் ஆத்மான்ற உணர்வில் தான் இருந்தாங்க ஆரம்பத்தில். இப்போ மீண்டும் சொர்க்கமாக மாறுது அப்படின்னா, மீண்டும் நாம் அந்த குணத்தை வளர்த்துக்கிட்டாதான் சொர்க்கத்தில் நாம் மீண்டும் ஜென்மம் எடுப்போம். அப்போ சொர்க்கம் வரணும்னா கலியுகம் அழிஞ்சு தான் ஆகணும். ஆனால் கலியுகம் அழிந்தாலும் அதன் பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. நீங்கள் இறைவனின் நினைவிலே இருக்கும்போது, உங்களுடைய நேரம் வரும்போது உங்கள் உடலை விட்டு ஆத்மா உங்களுடைய அனுமதியோடு பிரியும். அதுதான் முக்கியமான விஷயம். மற்றவங்களுக்குலாம் இப்போ வெள்ளத்தில் சிக்கிறாங்க, நிலநடுக்கத்தில் சிக்கிறாங்க, ஆக்சிடெண்ட்டில் சிக்கிறாங்க, அவங்க அனுமதியோடு பிரிகிறது கிடையாது. அடித்து உதச்சி துரத்துறாங்க ஆத்மாவை உடம்பு விட்டு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நான் கடவுள்கிட்ட போகணுன்ற உணர்வுலே இருப்பீங்க. நம்ம பயிற்சியே அப்படி தான் இருக்குது. அப்போ அழகாக உடலை விட்டு, இதை கடவுள் எப்படி சொல்லுவார்னா, வெண்ணெயிலிருந்து முடியை எடுக்கிற மாதிரி உங்களுடைய உயிர் பிரியும், எந்த விதமான துக்கத்தையும் அனுபவம் செய்யாது அப்படின்னு சொல்கிறார். துர்மரணம் வராது. ஏன்னா பஞ்சதத்துவம் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார்.
ஸோ இப்படித்தான் பஞ்ச தத்துவத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. மற்றபடி நடக்கிறதெல்லாம் நடந்தே தீரும் இல்லையா? அந்த துக்கம், இப்போ நமக்கே நோய் இருக்கிறது வரதான் செய்யும் தான் சொல்கிறோம். கர்ம கணக்கு இருந்தால் திட்டுறது எல்லாமே நடக்கும். முடிந்த அளவு இறைவன் நினைவிலிருந்து பாவத்தை அழிக்கிறதுனால அது முடிந்த அளவு குறையும். ஆனால் இந்த ஞானத்தை எல்லோரும் ஏற்றுக்க போகிறது கிடையாது. அவன் சித்தாந்தம் அவன் மதம் தான் ஒஸ்டின்ட்டு பிடிச்சிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ அப்போ அவங்கவுங்களுக்கான தண்டனை கிடைக்க தான் செய்யும். உலக அழிவு, சண்டை எல்லாமே நடக்கும். ஆனால் இதனால் நெகட்டிவ் வைப்ரேஷன் வர்றதுனால தான் அந்த இயற்கை சீற்றம் எல்லாமே வருது. ஆனால் அந்த நேரம் அத்தனை உயிர் போகுது இல்லையா, பதறி, அதனால் உருவான அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை இந்த அமைதியினால் நாம் அப்படியே சாந்தப்படுத்துவோம். ஸோ இப்படி சாந்தப்படுத்துறது தான் அடுத்த 2500 வருடத்துக்கு பஞ்ச தத்துவம் முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதாவது இந்த பூமியே உங்கள் கட்டுப்பாட்டில் சொர்க்கமாக மாறிடும். ஸோ அதை சொர்க்கமாகவே நாம் இப்படி தான் மாற்றுறோம். பஞ்ச தத்துவத்தை நம்ம கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வருவதன் மூலமாக. அதற்கு ஆத்ம உணர்வில் பரமாத்மாவுடைய நினைவில் சதா மூழ்கி இருக்கணும். ஸோ அது எப்படி இருக்கும்? அது ஒரு எந்திரத்தனமான நினைவு கிடையாது. உயிரோட்டமாக அவர் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகரின் உடல் மூலமாக அந்த ஞானத்தை முரளி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த முரளியை தினம் தினம் கேட்கணும். இறைவனை செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணி ஆழ்ந்த அமைதியில் இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, நான் அமைதியாகத்தான் இருப்பேன். எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, என் அமைதியின் மூலம் அவர்களை அமைதிப்படுத்துவேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை வாயுமண்டலமாக இருந்தாலும் சரி, என் அமைதியின் மூலம் அதை நான் அமைதிப்படுத்துவேன். இதே பயிற்சியில் சதா மூழ்கி இருக்கும் பொழுது பஞ்ச தத்துவமும் உங்கள் கட்டுப்பாட்டில் வந்தே தீரும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.